ஹாய் குட்டீஸ், நாம் இப்போது மேஜிக் பாக்ஸ் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பாக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு இந்த பாக்ஸில் ரோஸ் வைஸும் சரி காலம்ஸ் வைஸும் சரி நம்ம ஆட் பண்ணால் ஒரே ஆன்சர் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ரோ, காலம் அண்டு டயக்னலாக ஆட் பண்ணாலும் ஒரே நம்பர் வந்தால் அது மேஜிக் பாக்ஸ், அப்படி இல்லைன்னா அது மேஜிக் பாக்ஸ் கிடையாது. முதல்ல நம்ம ரோ முடிப்போம். நமக்கு கொஷினில் கொடுத்துருக்க ரோ பாருங்கள். 1 ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணோம் ப்ளஸ் ஆர் மைனஸ் -10, ஓகேவா, ப்ளஸ் 0. இப்போது 1 மைனஸ் 10, 0ஓட வேல்யூ விட்டுருங்க. 1 மைனஸ் 10 ஈக்குவல் டு -9 தான் ஃபர்ஸ்ட் ரோவோட ஆன்சர். இது மற்ற ரோவோட ஒத்து போதான்னு பார்க்கணும். செகண்ட் ரோவோட ஆன்சர் பார்க்கலாமா? இப்போது -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணோம் ப்ளஸ் ஆர் மைனஸ் -3 ப்ளஸ் ஆர் மைனஸ் -2. இப்போ இது எல்லாம் மைனஸில் இருக்கா? இப்போ இது மைனஸும் ப்ளஸ். ஸோ 4 + 3 7. எது பெரிய டிஜிட்? 4ஓடது. ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இதில் ஆட் பண்ணியாச்சு, சிம்பிள் போட்டாச்சு. மீதி இருக்கிறது ரிமைனிங் -2. -7 -2 எவ்வளோ? -9. ஸோ ரெண்டாவது ரோவோட ஆன்சரும் ஃபர்ஸ்ட் ரோவோட ஆன்சரும் ஒன்று தான். நம்ம தேர்ட் ரோ பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், -6 + 4 ஒரு சிம்பிளும் இல்லை, அதனால் அதை ப்ளஸ்ஸாக இது பண்ணுறோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் -7. இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே 2 மைனஸான நியூ டிஜிட் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், -6 -7 ஆட் பண்ணால் -13, ஓகேவா? இது ரெண்டும் மைனஸும் ப்ளஸ்ன்ற இன்டீஜர்ஸ் பிரின்சிபல் படி ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி போட்டிருக்க சிம்பிள் எப்படி போடணும்னா, இது ரெண்டுத்தில் எது பிக்கர் டிஜிட்னு பார்த்து அதுக்கு முன்னாடி இருக்க சிம்பிள் எடுத்து போடணும். ரிமைனிங் இருக்கிறது +4. -13 + 4 என்ன வரும்? -9. ஸோ ரோ 1ம் ரோ 2வும் ரோ 3யும் நமக்கு ஒரே ஆன்சரை தான் கொடுக்குது. பார்ட் 2 வீடியோவில் காலமை ஆட் பண்ணி டயக்னலாக ஆட் பண்ணி இது மேஜிக் பாக்ஸான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்.